அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மேற்கோள் காட்டுகிறோம் என்கிற பெயரால் ஒரு உரையை அவர் ஆற்றிய போது பிச்சை எடுப்பதற்கு கூட பயன்படாத மொழி தமிழ் என்று தனது காழ்ப்புணர்வை கட்டியிருக்கிறார். இதுதான் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களின் மனநிலை. தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் எதிரான ஒரு மனநிலையை கொண்டவர்கள் என்பதற்கு இதைவிட வேறு சான்று தேவையில்லை. நம்முடைய மாநிலங்களவை உறுப்பினர், மக்கள் நீதி மையத்தின் நிறுவனர் அண்ணன் கமல்ஹாசன் அவர்கள் இதற்கு பதிலடி கொடுத்துள்ளார். அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே எனது பாராட்டுதல்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கமலஹாசன் நாடாளுமன்றத்தில் தமிழ்ல பேசுனது வானதி சீனிவாசன் அவர் பேசின மொழியே சுத்தமா புரியவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தமிழினமே அவரை பாராட்டுகிறது, வாழ்த்துகிறது. பாஜகவினர் அந்த வயிற்றெரிச்சலில் வாய்க்கு வந்ததை பிதர்த்தி கொண்டிருக்கிறார்கள். 2026 தேர்தலுக்கு எல்லாரும் அறிக்கை தயாரிச்சுட்டு இருக்காங்க. விசிகா சார்பில் எப்போ அறிக்கையை தயார் பண்ணுவாங்க? விரைவில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கான குழு அமைக்கப்படும். உயர்நிலை குழு கூடி அதை முடிவு செய்யும். அதே போல தேர்தலுக்கான வாக்குச்சாவடி பணிக்குழுக்களை நியமித்தது, 2ஆம் நிலை வாக்குச்சாவடி முகவர்களை நியமிப்பது போன்ற பணிகளையும் மேற்கொள்வதற்கு உரிய செயல் திட்டங்களை விரைவில் வரையறுப்போம். அது முறைப்படி அறிவிக்கப்படும். பாஜக தலைவர் விஜய் அவங்களுடைய 3ஆம் ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சியில வேல்முருகன் பாடின பாட்டுக்கு மேடையிலே ஏறி டான்ஸ் ஆடி இருக்காரு. அதே நேரத்துல வேல்முருகன் முருகர் பாடலை சித்தரிச்சு பாடியிருக்காரு. அதுக்கு சில கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. அவர்கள் அப்படித்தான். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.